ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 23, 2023 சனிக்கிழமை. இந்த ஒரு இலைக்கு அடியில் ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்க. போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணம் சேர்ந்தே தீரும். வீட்டில் செல்வ வளம் பெருகும். அது என்ன இலை, அந்த தீபத்தை எப்போ ஏற்றணும் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனிக்கிழமை காலையில் 6:27 வரைக்கும் தான் ஏகாதசி திதி இருக்குது. ஆனால் அன்னைக்கு முழுக்க நம்ம வைகுண்ட ஏகாதசி தினத்தை விரதத்தை அனுஷ்டிக்கலாம். சனிக்கிழமை இரவு தான் நம்ம கண் விழிக்கணும். சனிக்கிழமை விடியற்காலை 4 மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். சனிக்கிழமை முழுக்க நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் பெருமாள் தரிசனம் பண்ணலாம். என்னதான் கோவிலில் போயிட்டு பெருமாள் தரிசனம் மட்டும் வந்துட்டு இருந்தாலும் நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு சில பூஜை முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீட்டில் பெருமாள் ஃபோட்டோவோ பெருமாள் சிலையோ வச்சிருக்கக்கூடியவங்க தாராளமாக இந்த ஒரு பூஜையை, இந்த ஒரு விளக்கை ஏற்றலாம். ஒருவேளை பெருமாள் ஃபோட்டோ பெருமாள் சிலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாளை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த விளக்கை ஏற்றலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. இந்த ஒரு இலை கண்டிப்பாக இருக்கணும். அது என்ன அப்படின்னா, தெய்வ மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இலைகளை ஒன்று தான் துளசி. மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த துளசியை வச்சு தான் இந்த ஒரு தீபத்தை ஏற்ற போகிறோம். பெருமாளுக்கு உகந்த பொருட்களில் துளசியும் ஒன்று. இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு சின்னதாக தட்டு ஒன்று. அது மேலே ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்து பரப்பி விட்டுடுங்க. அந்த துளசி மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு, அதில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். நெய் ஊற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி கூட ஏற்றலாம். நெய் ஊற்றின விசேஷம். இந்த தீபத்தை எப்போ ஏற்றி வைக்கணும்? சனிக்கிழமை காலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துலையோ, இல்லை சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டோட பூஜை அறையிலையும் இந்த ஒரு துளசி தட்டு தீபத்தை ஏற்றி வைக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி துளசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள். அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுக்கு வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை மனசார சொல்லுங்க. உங்கள் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், பெண்ணுக்கு நல்ல திருமண வரன் அமையணும், கணவருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், ஊதிய உயர்வு கிடைக்கணும்னு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி. புதுசாக வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், கார் பைக் வாங்கணும், இது மாதிரி பல வேண்டுதல் இருக்கும். அது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட மனசு விட்டு சொல்லுங்க. நீங்கள் கடவுள்கிட்ட மனசு விட்டு பேசினாதான் உங்களோட குறைகள் அவருக்கு கேட்கும். அந்த மாதிரி சமயங்களில் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றுங்க. நம்பிக்கையோடு செஞ்சால் ஒன்று வீணாக போகிறது கிடையாது. மிஞ்சி போனால் இந்த எண்ணெய்க்கும் இந்த அகல் விளக்குக்கும் ஒரு 10 ரூபாய் தான் செலவு பண்ண போகிறீங்க. அது மூலயமா ஒரு பலன் கிடைக்கிது அப்படின்னா அது முழுக்க முழுக்க உங்களுக்கு மட்டும்தான் சேரும். பல முயற்சிகள் பண்ணி பார்த்து தோல்வி மட்டுமே அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஒரு தீபத்தை நம்பிக்கையோடு ஏற்றுங்க. துளசியை பரப்பி வச்சு அது மேலே அகல் விளக்கை வச்சு நெய் ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றியோ தீபம் ஏற்றி பாருங்க. கண்டிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு ஒரு பெரிய முன்னேற்றத்தை பெருமாள் உங்களுக்கு கொடுப்பார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.